ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாமிஸ் சமையல். மாமிஸ் சமையல் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சுவையான சீரக சம்பா அரிசியில் சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்யலான் தான். இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பூடு பல், இது பெரிய பூடுன்றனால குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பூடா சின்ன பூடாக இருந்தால் ஒரு 5 கிட்ட போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு கை அளவு புதினாவும் ஒரு கை அளவு மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கூட தாராளமாக ஊற்றலாங்க. இப்போ தாளிசத்துக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வதக்கிடலாம். இது வதங்கின உடனே ஒரு 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து சுவையாக வருங்க. வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும், அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரியாணின்றது வந்து சுவையாக கூட்டி தரும். இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌனிஷாக வந்தால் போதுங்க. இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி இல்லை சாதத்தில் தெரியணும் அப்படின்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பெரிதாக இருந்தால் 1, சிறிதாக இருந்தால் 2. இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ தேவையான கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக வத்தல் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கிட்டத்தட்ட 3 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஃபுல்லாக மசாலா பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா ஒட்டினா தான், ஏன்னா காளான்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் பிடிச்சிக்கிச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி. இப்போது நான் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 400 கிராம் தண்ணி ஊற்றுறேன். 2 மடங்காக எடுத்துக்கணும், சரியா? இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 மடங்காக தண்ணி ஊற்றணும், சீரக சம்பாவை பொறுத்த அளவுக்கு. இப்போ நான் 200 கிராம் அரிசி எடுத்ததுனால 400 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த தண்ணி குடிச்சு பார்க்கணும். லைட்டாக உப்பு கரிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உப்பு கரிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு உப்பு சரியான அளவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி உப்பு கரிக்கலன்னா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர விடணும். இப்போ இதை நல்லா ஒரு கொதி வர விட்டுருவோம். மூடி வச்சு ஒரு கொதி வர விட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் சீரக சம்பா அரிசி 200 ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர், 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 அன் ஹவராது கண்டிப்பாக ஊறி ஆகணும். இதை சேர்த்து நல்லா ஒரு கிளறிடலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்க போகிறோம் புளிப்புக்காக. இப்போது நீங்கள் உங்களுக்கு எலுமிச்சப்பழம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் வதக்கும் போதே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா தயிர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு தயிர் பிடிக்காதுன்றனா நான் லெமன் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி மூடி வச்சு
ஃபுல்லாக தீயை வந்து எப்படி வைக்கணும், ஃபுல்லாக சிம்லேயே வச்சு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பெர்ஃபெக்டாக இருக்கும், குழையாது, உதிரி உதிரியாக தான் வரும். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக சிம்மில் வச்சு நான் 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? நல்லா ஏர் இறங்கணும். ஏர் அதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுறாதீங்க. ஃபுல்லாக ஏர் போனோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அவ்வளோதான், நமக்கான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.